வணக்கம். நாட்டின் இன்றைய நிலவரம் தொடர்பில் நேரலையில் இணைந்திருக்கிறோம். காலிமுகத்திடலில் இடம்பெற்ற போராட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் தற்போது போலீசாரினால் கைது செய்யப்படுகின்றனர். இந்த நிலையில் இதனை கண்டித்து இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுசன அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று கொழும்பில் முன்னெடுத்திருந்தனர். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அவசர கால சட்டத்தை நீக்கி போராட்டத்திற்கு எதிரான அடக்குமுறைகளை நிறுத்து எனும் தொனிப்பொருள்களில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதிகளவான போராட்டக்காரர்கள் இதில் இணைந்து கொண்டிருந்தனர். வெகுசன அமைப்புகளின் கூட்டமைப்பு, தொழிற்சங்கங்கள் மற்றும் கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து பாரிய போராட்டமாக இதனை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு தெரியும், தற்போது ரணில் விக்ரமசிங்கக்கு இருக்கிற ஒரே பாதை அடக்குமுறை மட்டும்தான். இந்த அடக்குமுறை எடுத்து தற்போது எங்களுக்கு தெரியும், இந்த இளைஞர்களை அடக்குறதுக்கு செயல்படுறது நாங்கள் கண்டோம். நேற்று ஒரு ஆர்டரும் இல்லாத, வெளிநாட்டுக்கு போக இல்லாத ஒரு ஆர்டரும் இல்லாத ஒரு இளைஞரை தான் அந்த அரசால கொண்டு வந்து ஃப்ளைட்ல இருந்தே வெளியெடுத்தது. இப்போ எங்களுக்கு தெரியும், 100க்கு மேல அவங்க லிஸ்ட் செஞ்சிருக்கிறாங்க இந்த இளைஞர்களை கோர்ட்ஸுக்கு போடுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கு. அவங்களுக்கு வந்து வெளியே வர இயலாத மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி தான் எல்லாம் அவங்களுக்கு கோர்ட்ஸுக்கு போடுறாங்க. அதோட எங்களுக்கு தெரியும், மக்கள் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் ரணில் விக்ரமசிங்கக்கோ ராஜபக்ச குடும்பத்துக்கோ கொடுக்க இயலாது. அந்த சூழ்நிலையில தான் ரணில் விக்ரமசிங்க இந்த அடக்குமுறை சட்டங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்குது. நாங்கள் கண்டோம், நேற்று சனத் நிசாந்த் சொல்ற மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இதுல தூள்காரங்கள் அந்த போராட்டத்தில் இருக்குது. சனத் நிசாந்த் யாரு? ஆக்சிஜன் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் அவசியம் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் தான். அவருக்கு என்ன தெரியும்? அவர் ராஜபக்ச குடும்பத்தில் நாய் மாதிரி விண்ணுக்கு போற ஒரு ஆள். அவரை வச்சுதான் பேசுறாங்க. நாங்க இன்னைக்கு கண்டோம், பாராளுமன்றத்தில் பிரசன்ன ரணதுங்க சொல்றாரு, இதெல்லாம் தூள்காரங்களா இருக்கிறாங்க. பிரசன்ன ரணதுங்க யாரு? நீதிமன்றத்தாலே சொன்ன ஒரு கப்பம் எடுத்தான்னு சொல்லி நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆள். அவர் சொல்றாரு, இங்க இருக்கிறது தூள்காரங்கள். யாரு? இந்த பொதுமக்கள் கொண்டு வந்த போராட்டம், மக்கள் எல்லாம் முன் வந்து செஞ்ச போராட்டம், மக்களால் தலைமை எடுத்த போராட்டம் இது. அதை நசுக்க யாருக்கும் மேலாது. தற்போது நீங்க இவ்வளவு நாளும் இந்த போராட்டக்காரர்களை நீங்க எடுத்தாலும் அதுக்கு பிந்தி வளருவாங்க நாங்க சொல்றோம். நாங்க ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்பம் வெளியேறும் வரை எங்களோட போராட்டங்கள் நாங்கள் முன்னுக்கு கொண்டு போவோம். நாங்கள் உறுதியாக சொல்வோம். நாங்கள் யாருக்கும் பயமில்லை. அடக்குமுறையால் ஒரு நாளும் போராட்டத்தை நசுக்கிற நாடுகள் இல்லை. நாங்கள் சொல்றோம், இந்த மக்கள் போராட்டம் மக்களா வந்து கோட்டாபே ராஜபக்ச நாட்டிலிருந்து வெளியான போராட்டம். அதனால் நாங்கள் சொல்றோம், அந்த பலம் இருக்கிற போராட்டத்தை உங்களுக்கு நசுக்க இயலாது என்று நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். அவசர கால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்துக்கு நீடிக்கும் யோசனை நாடாளுமன்றத்தில் 57 மேலதிக வாக்குகளால் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாத விவாதங்களின் பின்னர் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது அவசர கால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்துக்கு நீடிக்கும் யோசனைக்கு ஆதரவாக 120 வாக்குகளும் எதிராக 63 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அவசர கால சட்டம் பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவினால் ஜூலை 17ஆம் தேதி அன்று நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய வாத விவாதங்களின் போது ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் தமது கருத்துக்களை வெளியிட்டனர்.
இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமான இன்றைய நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனநாயக போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு அரசாங்கம் எப்போதும் தயாராக இருந்தாலும் பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டிருந்தார். ඔබතුමා කතානායකතුමා හැටියට අපේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී පාර්ලිමේන්තු ක්‍රමය ஜனநாயக அரசாங்கம் என்ற வகையில் பொதுமக்களின் போராட்டங்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஜனநாயக போராட்டங்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக உள்ளோம். அரசு என்ற வகையில் அகிம்சை வழியில் செயல்படும் மக்களின் அகிம்சை குரல்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம். ஆனால் பயங்கரவாதத்தை ஏற்க முடியாது. ஜனநாயகத்திற்கு எதிரான பெரும் அச்சுறுத்தலை பயங்கரவாதமாக மாற்றுவதற்கு ஆதரவளிக்க மாட்டோம் என ஜனநாயக பாராளுமன்ற பிரதிநிதிகளாகிய நாங்கள் நம்புகிறோம். பல்வேறு அரசியல் கருத்துக்கள் இருக்கலாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த உச்ச பாராளுமன்றம் இவ்வாறு செயல்படும். நாட்டு மக்கள் பல முடிவுகளை அறிவித்துள்ளனர். அரசாங்கம் தற்போது மாற்றப்பட்டுள்ளது. மக்களின் போராட்டத்தினாலேயே இந்த மாற்றம் ஏற்பட்டது. දවසක නොවිවීරු වෙනස්කම් රාශියකට පරිවර්තනය වීමට ගමන් කළා. இன்று புதிய சபை முதல்வராக அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த நியமிக்கப்பட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சபாநாயகர் இதனை அறிவித்தார். முன்னதாக சபை முதல்வராக செயற்பட்ட அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன பிரதமராக பதவியேற்றுள்ளார். ஆனால் சபை முதல்வர் பதவி வெற்றிடமானதை அடுத்து அதற்காக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஆளுந்தரப்பின் பிரதம அமைப்பாளராக செயற்பட்டு வந்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அப்பதவிக்கு மீளவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக வஜ்ர அபிவர்த்தன இன்று சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டு வந்த ரணில் விக்ரமசிங்கே தமது நாடாளுமன்ற உறுப்பினமையிலிருந்து கடந்த 21ஆம் தேதி முதல் விலகியுள்ளார். இந்நிலையில் இன்று வஜ்ர அபிவர்த்தன பதவியேற்றிருந்தார். கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள போராட்ட தளத்தை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இன்று நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்திருந்தார். நகர அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி செயலகத்துக்கு எதிரே உள்ள போராட்டம் பொருத்தமான இடம் அல்ல என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலானது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் கவர்மிடமாக இருப்பதால் காலிமுகத்திடல் போராட்ட தளத்தை உடனடியாக அகற்ற வேண்டியது அவசியமாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். காலிமுகத்திடல் போராட்டங்களும் தற்பொழுது போதைப் பொருள் அடிமைகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். 2022 ජූලි මාස 18 වෙනි දින සිට රට පුරා ක්‍රියාත්මක කර හදින්නිසිය අනුමත කර ගැනීම සඳහා கோடபாய ராஜபக்சவை பதவி விலகி செல்லுமாறு கோரியே காலிமுகத்திடலில் ஆரம்பத்தில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கோடபாயவை வீட்டுக்கு அனுப்புவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. எனினும் அவர் பதவி விலகி அரசியலமைப்பின்படி புதிய ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்பட்டார். தற்போது அவர்களின் நோக்கம் நிறைவேறிய பின்னரும் போராட்டம் தொடர்கிறது. இது நியாயமற்றது. நாட்டை சீர்குலைத்து ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிவகுக்கும் இடமாக அது இருக்கக்கூடாது. அமைதியான போராட்டக்காரர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இந்த போராட்டத்தை பாதாள உலக குழுவினரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுமே முன்னெடுக்கின்றனர். இதற்கு சில அரசியல்வாதிகள் ஆதரவு வழங்கினர். அதனூடாக அவர்கள் தமது அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொண்டனர். போராட்டக்காரர்கள் என்று கூறுபவர்கள் ஜனாதிபதி மாளிகையின் வேலிகளை திருடினர். ஜனாதிபதி செயலகத்தின் சொத்துக்களை சேதப்படுத்தினர். இவர்களாய் இந்த நாட்டை கட்டியெழுப்ப போகிறார்கள். தற்போது கோட்டபாயவின் பெயரை நீக்கி வேறு சிலரை துரத்துவதற்கு போராட்டம் நடக்கிறது. துறைமுகம், உயர்தர சுற்றுலா விடுதிகள், துறைமுக நகர் போன்ற பொருளாதார கேந்திரங்கள் அமைந்துள்ள இடத்தை அண்டி போராட்டம் நடத்தப்படுவதனால் நாளைய முதலீடுகளை அது பாதிக்கக்கூடும். வாக்குகளால் அதிகாரத்துக்கு வர முடியாது என அறிந்துள்ள சில அரசியல்வாதிகள் கலகத்தினால் ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றனர். இத்தகைய போராட்டங்களை பார்க்கும் வெளிநாட்டினர் முதலீட்டுக்கு தகுதியற்ற நாடாக எம்மை கணிக்கக்கூடும். தற்போது உண்மை போராட்டக்காரர்கள் விலகியுள்ளனர். விடுதலை புலிகளுடன் போராடி ராணுவத்தினர் அவர்களை தோற்கடித்தனர். எனினும் அமைதி போராட்டங்களுக்கு அவர்கள் மதிப்பளித்தனர். இறுதியில் மிகவும் கேவலமாக அவர்களை போராட்டக்காரர்கள் நடாத்தினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். இதேவேளை அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடாத்தி அராஜகம் புரிந்தவர்களுடன் ஒன்றாக அமருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாரில்லை என நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்திருந்தார். பொது ஜனதாවට තියෙනවා ලොකු හදිස්සියක්. பெட்ரோல் நதி புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நியமிக்கப்பட்ட விதம் தொடர்பில் பல விமர்சனங்கள் உள்ளது. எனினும் அரசியலமைப்பின் பிரகாரம் அவர் நியமிக்கப்பட்டதால் அவருக்குரிய மதிப்பை வழங்குகிறோம். பதவியேற்ற ஜனாதிபதியை சந்தித்து நாம் கலந்துரையாடினோம். நாடாளுமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்கும் வகையில் இணைந்து செயல்பட எம்மை அழைத்தார். நாட்டில் 220 லட்சம் மக்களுக்கு நன்மைகளை ஆற்ற நாம் ஒன்றிணைய வேண்டும் என்றார். கடந்த கால சம்பவங்களை புறந்தள்ளி அவருடன் இணைந்து செயல்பட நாம் தயாராக இருந்தோம். ஆனால் அன்றிரவு மோசமான தீர்மானம் எடுக்கப்பட்டது. வன்முறை தலை தூக்கியது. அரச பயங்கரவாதம்
கட்டவிழ்த்து விடப்பட்டது. இதன் பின்னரும் ஆட்சி அமைக்க நாம் வருவோம் என்ற நம்பிக்கை வைப்பது முட்டாள்தனமானது. மக்கள் ஆணைக்கு எதிரான காட்டிக் கொடுக்கும் தீர்மானத்தை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தியோ கூட்டணியோ தயாரில்லை. நாம் எவருக்கும் முட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த அசிங்கமான அரசியல் கொள்கைக்கு கை தூக்க நாம் தயாரில்லை. காலி முகத்திடலில் அப்பாவி மக்களே இருந்தனர். மறுநாள் வெளியேறுவதாக அவர்கள் அறிவித்தனர். இத்தகைய சூழ்நிலையிலும் மிகவும் அனுபவமிக்க ரணில் விக்ரமசிங்க மோசமான ஒரு ஆலோசனையை கேட்டு வன்முறைக்கு ஆணையிடுவார் என நான் நினைக்கவில்லை. இத்தகையவர்களுடன் ஒன்றாக அமர்வளவுக்கு நாம் தேச துரோகிகள் அல்ல. அவ்வாறு செய்யவும் தயாரில்லை. எனினும் நாட்டுக்காக எம்மால் முடிந்தவரை எல்லையற்ற உதவிகளை வழங்க தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 9ஆம் தேதி மாபெரும் போராட்டம் ஒன்று ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அவசர கால சட்டத்தை நீடிப்பு தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய போதே சரத் பொன்சேகா இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். හදිසි පණිය යුත්තේ හේතු අවශ්‍යතාවයේ දිගුවක් ලෙසයි. අද පනවන හදිසි නීතිය අරමුණු කරගෙන ඇත්තේ ඉහත අවශ්‍යතාවයට එරෙහිව ක්‍රියා කිරීමට බවයි මට පෙනෙන්නේ. போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல்களை நடாத்த வேண்டாம். போராட்டக்காரர்கள் நாட்டுக்காக போராடினார்கள். அவர்கள் எங்களின் உறவினர்கள். எனவே அவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம். அதே நேரம் ஊழல் அரசியல்வாதிகளை பாதுகாக்க வேண்டாம். இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் இலங்கை இராணுவத்திற்கு கிடைத்த பெருமையை பழுதாக்க வேண்டாம். போராட்டவாதிகள் மத்தியில் பல்வேறு கொள்கைகள் இருக்கின்ற போதும் ஒரே கொள்கைக்காக ஒன்றிணைய வேண்டும். இந்த நிலையில் ஒருவரை ஒருவர் அகற்றியதன் மூலம் தூய்மையான அரசியலை ஏற்படுத்த முடியாது. எனவே எதிர்வரும் 9ஆம் தேதியன்று கொழும்பில் ஒன்று கூடி ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராட்டம் நடாத்தப்படும். இந்நிலையில் போராட்டவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம். දියුණු ගෝලීය වශයෙන්ම මානුෂී අයිතිවාසිකම් වලට ගරු කරන ලෝකයක අද අපි ජීවත් වෙනවා. இன்றைக்கு அவசரகால சட்டம் புதுப்பிக்கப்படுக போகிறது. சிங்கள மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை நான் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள மக்கள் தாக்கப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஜனநாயக ரீதியிலே போராடியவர்கள் தண்டிக்கப்பட்டது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இந்த ரீதியிலே யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கிலே மலையகத்திலே இதை அதாவது இந்த அரசாங்கம் செய்த அநியாயத்தை கண்டித்து தமிழர்கள் இன்றைக்கும் போராட்டத்திலே தங்களுடைய அந்த ஆதரவை அடித்தது தவறு என்று அந்த ஜனநாயக போராட்டத்திலே பங்கு கொண்ட அந்த சிங்கள சகோதரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடைபெறுகின்ற இந்த சூழலிலே அந்த எங்களுடைய தமிழ் மக்கள் தாக்கப்படுகின்ற போது எங்களுடைய இளைஞர்கள் சிறையிலே இந்த அவசரகால சட்டத்தை வைத்துக் கொண்டு சிறையை நிரப்புகின்ற போது யாருமே குரல் கொடுக்கவில்லை என்பதை மிக கவலையோடு நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு பயங்கரவாதமாக பார்க்கப்பட்டது. எனவே இந்த உயரியல் சபையிலே நான் கேட்கின்றேன், இன்றைய காலம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற காலமாக மாறி வருகிறது. இந்த போராட்ட இளைஞர்கள் யுவதிகள் எங்களுடைய தமிழ் தரப்பிலே நடந்த போராட்டம் அது உண்மையானது என்பதை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு பேசி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த போராட்டத்தின் ஜனநாயக ரீதியான போராட்டத்திலே போராடுகின்ற அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம். இந்த அவசர கால சட்டத்தை வைத்துக் கொண்டு அவர்களை அடக்க நினைத்தால் நிச்சயமாக ஜெயவர்தனா அன்று செய்த அந்த அநியாயத்தின் பின்புதான் ஆயுத போராட்டம் உழைத்தது என்பதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்த பொழுது சகல அதிகாரங்களையும் கையிலே வைத்துக் கொண்டு இலங்கை தீவு முழுவதும் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலே வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலே தமிழர்களுடைய வீடுகள் இனங்காணப்பட்டு தமிழர்களுடைய வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு எஞ்சிய உடைமைகள் அனைத்தும் எரித்தளிக்கப்பட்ட மிக கொடூரமான சம்பவம் நடைபெற்று 39வது ஆண்டிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்று உங்களால் இடப்பட்ட அந்த மூட்டி விடப்பட்ட தீ இந்த நாட்டை இன்றைய இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான கொல்லிக்கட்டை செருகப்பட்ட நாள் 39 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மாதத்திலே தான் அது செய்யப்பட்டது. அன்று அந்த கொடூரங்களுக்கு எதிராக எங்களுடைய சகோதரிகளை நீங்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய பொழுது உங்களுடைய காடையர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய பொழுது அதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அதுக்கு எதிராக எதிர்வினையாற்ற முற்பட்ட பொழுது உங்களால் சூட்டப்பட்ட பெயர் பயங்கரவாதம். பயங்கரவாதிகளை ஒடுக்குகிறோம் என்ற பெயரிலே வந்து இந்த சபையிலிருந்து கிடைக்கக்கூடிய சகல விதமான சுகங்களையும் அனுபவிப்பதற்காக உங்களுக்கு எதிராக வரக்கூடிய நியாயமான எதிர்ப்பு போராட்டங்களை ஒடுக்குவதற்காக பயங்கரவாதம் என்ற முத்திரையை குத்தி சட்டங்களை இயற்றி தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை நீங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் மேற்கொண்டு வந்தீர்கள். அதனுடைய விளைவு நாடு இன்று இந்த நிலைமையை வந்தடைந்திருக்கிறது. எங்களுடைய கட்சித் தலைவரும் 1.5 வருடங்களுக்கு
எனக்கு முன்னர் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கு எதிராக நீட்டிய துப்பாக்கிகளும் உங்களுடைய கொடூர சட்டங்களும் உங்களுடைய மக்களுக்கு எதிராக திரும்பும் என்று. அதே செயல்பாடுகள் இன்று உங்களுடைய மக்களை நோக்கி தீவிரமடைய தொடங்கி இருக்கின்றது. உங்களுடைய கைகளால் உங்களுடைய மக்களின் கண்களை குத்துகின்ற நிலைமை இன்று உருவாகி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதை கைவிட்டு விட்டு, இந்த அவசரகால சட்டம் ஏன் நீடிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், பின்கதவால் மக்களால் ஏற்கனவே விரட்டி அடிக்கப்பட்டு முட்டாக நிராகரிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்ட பிற்பாடு இந்த போராட்டக்காரர்கள் தன்னுடைய நியமனத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே தன்னை விரட்டி அடிப்பார்கள் என்கின்ற அச்சம் காரணமாக ஏதோ ஒரு வகையிலே இந்த ஆர்ப்பாட்டங்களை ஒடுக்குவதற்காக இந்த அவசரகால சட்டத்தை நீங்கள் இப்பொழுது கையில் எடுக்கின்றீர்கள். இது உங்களுடைய தேசத்தில் உங்களுடைய மக்களுக்கு எதிராக மோசமான ஒரு இரத்த ஆட்டை எதிர்காலத்திலே உருவாக்குவதற்கு கால் கோல் இடும் என்பதை இந்த இடத்திலே நான் பொறுப்புணர்வோடு நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் எஸ்ஜேபி தலைவர் ஆனரபிள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்று இந்த நாடு பல விடயங்களில் எமர்ஜென்சியிலே இருக்கிறது என்று சொல்லி ஹெல்த்திலே இருந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்ட ஒரு விடயத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆகவே அவ்வளவு விடயங்களையும் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் இன்று அவசரகால சட்டம் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை சஜித் பிரேமதாச அவர்கள் இங்கு சொல்லி இருந்த விடயத்தை நான் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொண்டவனாக உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்று இந்த அவசரகால சட்டம் மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இன்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2009 ஆண்டு யுத்தம் முடிவிட்ட போது பல முன்னாள் போராளிகளை கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புனர்வாழ்வளித்து விடுதலை செய்திருந்தார். அதன் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு கைதியை மாத்திரம் அவர் வழக்கு இருந்த போதும் அவர் விடுதலை செய்திருந்தார். அதன் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர் நீதிமன்றத்தால் தீர்ப்பளித்து ஒரு குறுகிய காலத்துக்குள் வீடு செல்வ இருக்கிறவர்களை மட்டும் அவர் விடுதலை செய்திருந்தார். நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியையும் நீதி அமைச்சரையும் கேட்க விரும்புவது, நீதிமன்றத்தால் தண்டனை அளிக்கப்பட்டு தற்பொழுது சிறையில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நீண்ட நாள் சிறையில் இருக்கின்றவர்களில் கிட்டத்தட்ட 23 பேர் நீண்ட காலமாக நீதிமன்றத்தால் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்களிடமும் உங்களிடமும் நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது, அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மற்ற நீதிமன்றத்தால் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு குறுகிய கால புனர்வாழ்வு அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இன்றைய இந்த அவசர சட்ட விவாதத்தின் மூலம் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கும் தங்களுக்கும் நான் மிக வினயமான தமிழ் மக்கள் சார்ந்த கோரிக்கையை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். இந்த விடயம் தொடர்பாக அவர்களுடைய பெயர் விவரங்களோடு எழுத்து மூலமாக நான் உங்களிடம் மிக விரைவில் சமர்ப்பிப்பதற்கு எண்ணியிருக்கின்றேன். எமது மக்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் பொருட்களை வழங்கியிருந்தால், வரிசைகளிலே நின்றும் பணம் அதிகமாக கொடுத்தும் ஒரு பொருளை பெற முடியாத ஒரு சூழ்நிலையை எமது மக்களுக்கு உருவாக்காமல் நாம் தடுத்திருந்தால் இந்த மக்கள் போராட்டம் அறகலை என்பது உருவாகி இருக்காது. எனவே இந்த மக்கள் போராட்டம் மக்களின் குரல்களை குறைத்து மதிப்பிடுவது என்பதும், அவர்களுக்கான உரிமையை மறுப்பதற்காக எவரேனும் குரல் கொடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது முற்றுமுழுதாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு குரல் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதனை நான் வன்மையாக கண்டிருக்கின்றேன். இவ்வாறான மக்கள் போராட்டத்தை யாராலும் கொச்சையாக பேச முடியுமாக இருந்தால் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். உதாரணத்துக்கு இந்த அறகலை எவ்வாறு மாற்றம் பெற்றதென்றால், முஸ்லிம்களினுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது இந்த ஜனாசாக்கள் எரிப்பதை நிறுத்திவிடுங்கள் என்பதாக இந்த அரசின் உயர் மட்டங்களோடு நின்று காலை பிடித்து கெஞ்சி பேசுகிற போதெல்லாம் அதற்கு தடையாக இருந்த சில அதிகாரிகள் அறகலையிலே கோ ஹோம் கோட்டா என்கிறார்கள். இந்த நாட்டிலே அரபு தேசத்திலிருந்து எண்ணெய் கொண்டு வரக்கூடாது, இங்கிருக்கின்ற முஸ்லிம் அமைச்சர்கள் எல்லோரும் நீங்கள் பதவி விலகுங்கள் என்பதாக உண்ணாவிரதம் இருந்த எங்கள் சங்கைக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று வரவில்லை. இன்று அறகலையில் நானும் ஒரு அங்கத்தவன் என்பதாகவும் ஈரானிடம் நான் பேசியிருக்கின்றேன், நான் தெல் பெற்று தருவேன் என்று சொல்கிறார். எனவே அறகலை என்பதில், இந்த மக்கள் போராட்டம் என்பதில் யார் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்பது மிக பெரும் ஒரு கேள்வியாக மாறி இருக்கின்றது. கோவிட் அறிகுறிகளுடைய சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சிறுவன் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தேவால் பெரேரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட் தொற்று அறிகுறிகள் காணப்படும் சிறுவர்களில் எழுமாறாக மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளில் தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வீதம் அதிகமாகியுள்ளது. எனவே அறிகுறிகள்
காணப்படும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். கோவிட் தொற்றுக்குள்ளாகிய சிறுவர்களுக்கு காய்ச்சலுடன் இருமல், தடிமல் மற்றும் தொண்டை உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும் வீதம் அதிகரித்துள்ளது. இவ்வாறு அறிகுறிகள் தென்படும் சிறுவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர்களில் கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வீதம் அதிகரித்துள்ளமையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதில் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் யாதெனில் எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கூட தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வீதம் அதிகமாக காணப்படுகின்றமையாகும். தற்போது பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை காணப்படுகிறது. எனவே தொற்று அறிகுறிகள் காணப்படும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவித்துக் கொள்ளுமாறு பெற்றோரிடம் கேட்டுக் கொள்கின்றோம். காரணம், தற்போது கோவிட் தொற்று மிக வேகமாகவும் இலகுவாகவும் பரவக்கூடிய சூழலை காணப்படுகிறது. கோவிட் பரவல் மீண்டும் தீவிரமடைவதை தடுப்பதற்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது இன்றியமையாது. ஹம்பகா நீதிமன்றத்துக்கு முன் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹம்பகா பாதாள உலக குழுவினர் தலைவர்களில் ஒருவரான பஸ்போட்டா எனப்படும் சமன் ரோஹித என்பவர் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்துக்குள் காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ரோஹிதவை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் 4 நபர்கள் காயமடைந்து ஹம்பகா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் நிலை குறித்து உறுதியாக எதுவும் கூற முடியாது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச்சூட்டை நடத்திய சந்தேக நபர் தான் வந்த வாகனத்திலேயே தப்பி சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காலி முகத்திடலில் இடம்பெற்ற போராட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் தற்போது போலீசாரினால் கைது செய்யப்படுகின்றனர். இந்த நிலையில் இதனை கண்டித்து இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுசன அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று கொழும்பில் முன்னெடுத்திருந்தனர். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அவசர கால சட்டத்தை நீக்கி போராட்டத்திற்கு எதிரான அடக்குமுறைகளை நிறுத்து எனும் தொனிப்பொருள்களில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதிகளவான போராட்டக்காரர்கள் இதில் இணைந்து கொண்டிருந்தனர். வெகுசன அமைப்புகளின் கூட்டமைப்பு, தொழிற்சங்கங்கள் மற்றும் கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து பாரிய போராட்டமாக இதனை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு தெரியும், தற்போது ரணில் விக்ரமசிங்கக்கு இருக்கிற ஒரே பாதை வந்து அடக்குமுறை மட்டும்தான். இந்த அடக்குமுறை எடுத்து தற்போது எங்களுக்கு தெரியும், இந்த இளைஞர்களை அடக்குறதுக்கு செயல்படுறது நாங்கள் கண்டோம். நேற்று ஒரு ஆர்டரும் இல்லாத, வெளிநாட்டுக்கு போக இல்லாத ஒரு ஆர்டரும் இல்லாத ஒரு இளைஞரை தான் அந்த அரசால கொண்டு வந்து ஃப்ளைட்ல இருந்தே வெளியெடுத்தது. இப்போ எங்களுக்கு தெரியும், 100க்கு மேல அவங்க லிஸ்ட் செஞ்சிருக்கிறாங்க இந்த இளைஞர்களை கோர்ட்ஸுக்கு போடுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கு. அவங்களுக்கு வந்து வெளியே வர இயலாத மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி தான் எல்லாம் அவங்களுக்கு கோர்ட்ஸுக்கு போடுறாங்க. அதோட எங்களுக்கு தெரியும், மக்கள் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் ரணில் விக்ரமசிங்கக்கோ ராஜபக்ச குடும்பத்துக்கோ கொடுக்க இயலாது. அந்த சூழ்நிலையில தான் ரணில் விக்ரமசிங்க இந்த அடக்குமுறை சட்டங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்குது. நாங்கள் கண்டோம் நேற்று சனத் நிசாந்த் சொல்ற மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இதுல தூள்காரங்கள் அந்த போராட்டத்தில் இருக்குது. சனத் நிசாந்த் யாரு? ஆக்சிஜன் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் அவசியம் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் தான். அவருக்கு என்ன தெரியும்? அவர் வந்து ராஜபக்ச குடும்பத்தில் வந்து நாய் மாதிரி விண்ணுக்கு போற ஒரு ஆள். அவரை வச்சு தான் பேசுறாங்க. நாங்கள் இன்னைக்கு கண்டோம் பாராளுமன்றத்தில் பிரசன்ன ரணதுங்க சொல்றாரு, இதெல்லாம் தூள்காரங்களா இருக்கிறாங்க. பிரசன்ன ரணதுங்க யாரு? நீதிமன்றத்தாலே சொன்ன ஒரு கப்பம் எடுத்தான்னு சொல்லி நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆள். அவர் சொல்றாரு இங்க இருக்கிறது வந்து தூள்காரங்கள். யாரு? இந்த பொதுமக்கள் கொண்டு வந்த போராட்டம், மக்கள் எல்லாம் முன் வந்து செஞ்ச போராட்டம், மக்களால் தலைமை எடுத்த போராட்டம் இது. அதை நசுக்க யாருக்கும் மேலாது.
தற்போது நீங்க இவ்வளவு நாளும் இந்த போராட்டக்காரர்களை நீங்க எடுத்தாலும் அதுக்கு பிந்தி வளருவாங்க நாங்க சொல்றோம். நாங்க ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்பம் வெளியேறும் வரை எங்களோட போராட்டங்கள் நாங்கள் முன்னே கொண்டு போவோம் நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். நாங்கள் யாருக்கும் பயமில்லை. அடக்குமுறையால் ஒரு நாளும் போராட்டத்தை நசுக்கிற நாடுகள் இல்லை. நாங்கள் சொல்றோம் இந்த மக்கள் போராட்டம் மக்களா முன் வந்து கோட்டாபே ராஜபக்ச நாட்டிலிருந்து வெளியான போராட்டம். அதான் நாங்க சொல்றோம் அந்த பலம் இருக்கிற போராட்டத்தை உங்களுக்கு நசுக்க இயலாது என்று நாங்க உறுதியா சொல்லுவோம். அவசர கால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்துக்கு நீடிக்கும் யோசனை நாடாளுமன்றத்தில் 57 மேலதிக வாக்குகளால் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாத விவாதங்களின் பின்னர் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது அவசர கால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்துக்கு நீடிக்கும் யோசனைக்கு ஆதரவாக 120 வாக்குகளும் எதிராக 63 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அவசர கால சட்டம் பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவினால் ஜூலை 17ஆம் தேதி அன்று நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய வாத விவாதங்களின் போது ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் தமது கருத்துக்களை வெளியிட்டனர். இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமான இன்றைய நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனநாயக போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு அரசாங்கம் எப்போதும் தயாராக இருந்தாலும் பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டிருந்தார். ඔබතුමා කතානායකතුමා හැටියට අපේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී පාර්ලිමේන්තු ක්‍රමය ஜனநாயக அரசாங்கம் என்ற வகையில் பொதுமக்களின் போராட்டங்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஜனநாயக போராட்டங்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக உள்ளோம். அரசு என்ற வகையில் அகிம்சை வழியில் செயல்படும் மக்களின் அகிம்சை குரல்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம். ஆனால் பயங்கரவாதத்தை ஏற்க முடியாது. ஜனநாயகத்திற்கு எதிரான பெரும் அச்சுறுத்தலை பயங்கரவாதமாக மாற்றுவதற்கு ஆதரவளிக்க மாட்டோம் என ஜனநாயக பாராளுமன்ற பிரதிநிதிகளாகிய நாங்கள் நம்புகிறோம். பல்வேறு அரசியல் கருத்துக்கள் இருக்கலாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த உச்ச பாராளுமன்றம் இவ்வாறு செயல்படும். நாட்டு மக்கள் பல முடிவுகளை அறிவித்துள்ளனர். அரசாங்கம் தற்போது மாற்றப்பட்டுள்ளது. மக்களின் போராட்டத்தினாலேயே இந்த மாற்றம் ஏற்பட்டது. දවසක නොවිවීරු වෙනස්කම් රාශියකට පරිවර්තනය වීමට ගමන් කළා. இன்று புதிய சபை முதல்வராக அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர நியமிக்கப்பட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சபாநாயகர் இதனை அறிவித்தார். முன்னதாக சபை முதல்வராக செயற்பட்ட அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன பிரதமராக பதவியேற்றுள்ளார். ஆனால் சபை முதல்வர் பதவி வெற்றிடமானதை அடுத்து அதற்காக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஆளுந்தரப்பின் பிரதம அமைப்பாளராக செயற்பட்டு வந்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அப்பதவிக்கு மீளவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக வஜ்ர அபிவர்த்தன இன்று சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டு வந்த ரணில் விக்ரமசிங்கே தமது நாடாளுமன்ற உறுப்பினமையிலிருந்து கடந்த 21ஆம் தேதி முதல் விலகியுள்ளார். இந்நிலையில் இன்று வஜ்ர அபிவர்த்தன பதவியேற்றிருந்தார். கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள போராட்ட தளத்தை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இன்று நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்திருந்தார். நகர அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி செயலகத்துக்கு எதிரே உள்ள போராட்டம் பொருத்தமான இடம் அல்ல என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலானது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் கவர்மிடமாக இருப்பதால் காலிமுகத்திடல் போராட்ட தளத்தை உடனடியாக அகற்ற வேண்டியது அவசியமாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். காலிமுகத்திடல் போராட்டங்களும் தற்பொழுது போதைப் பொருள் அடிமைகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். 2022 ජූලි මාස 18 වෙනි දින සිට රට පුරා ක්‍රියාත්මක කර හදින්නිසිය අනුමත කර ගැනීම සඳහා கோட்டபாய ராஜபக்சவை பதவி விலகி செல்லுமாறு கோரியே காலிமுகத்திடலில் ஆரம்பத்தில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கோட்டபாயவை வீட்டுக்கு அனுப்புவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. எனினும் அவர் பதவி விலகி அரசியலமைப்பின்படி புதிய ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்பட்டார். தற்போது அவர்களின் நோக்கம் நிறைவேறிய பின்னரும் போராட்டம் தொடர்கிறது. இது நியாயமற்றது. நாட்டை சீர்குலைத்து ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிவகுக்கும் இடமாக அது இருக்கக்கூடாது. அமைதியான போராட்டக்காரர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இந்த போராட்டத்தை பாதாள உலக குழுவினரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுமே முன்னெடுக்கின்றனர். இதற்கு சில அரசியல்வாதிகள் ஆதரவு வழங்கினர். அதனூடாக அவர்கள் தமது அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொண்டனர். போராட்டக்காரர்கள் என்று கூறுபவர்கள் ஜனாதிபதி மாளிகையின் வேலிகளை திருடினர். ஜனாதிபதி செயலகத்தின் சொத்துக்களை சேதப்படுத்தினர். இவர்களாய் இந்த நாட்டை கட்டியெழுப்ப போகிறார்கள். தற்போது கோட்டபாயவின் பெயரை நீக்கி வேறு சிலரை துரத்துவதற்கு போராட்டம் நடக்கிறது. துறைமுகம், உயர்தர சுற்றுலா விடுதிகள், துறைமுக நகர் போன்ற பொருளாதார கேந்திரங்கள் அமைந்துள்ள இடத்தை அண்டி போராட்டம் நடத்தப்படுவதனால் நாளைய முதலீடுகளை அது பாதிக்கக்கூடும். வாக்குகளால் அதிகாரத்துக்கு வர முடியாது என அறிந்துள்ள சில அரசியல்வாதிகள் கலகத்தினால் ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றனர். இத்தகைய
போராட்டங்களை பார்க்கும் வெளிநாட்டினர் முதலீட்டுக்கு தகுதியற்ற நாடாக எம்மை கணிக்கக்கூடும். தற்போது உண்மை போராட்டக்காரர்கள் விலகியுள்ளனர். விடுதலை புலிகளுடன் போராடி ராணுவத்தினர் அவர்களை தோற்கடித்தனர். எனினும் அமைதி போராட்டங்களுக்கு அவர்கள் மதிப்பளித்தனர். இறுதியில் மிகவும் கேவலமாக அவர்களை போராட்டக்காரர்கள் நடாத்தினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். இதேவேளை அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடாத்தி அராஜகம் புரிந்தவர்களுடன் ஒன்றாக அமருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாரில்லை என நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்திருந்தார். பொது ஜனதாවට තියෙනවා ලොකු හදිස්සියක්. பெட்ரோல் நதி புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நியமிக்கப்பட்ட விதம் தொடர்பில் பல விமர்சனங்கள் உள்ளது. எனினும் அரசியலமைப்பின் பிரகாரம் அவர் நியமிக்கப்பட்டதால் அவருக்குரிய மதிப்பை வழங்குகிறோம். பதவியேற்ற ஜனாதிபதியை சந்தித்து நாம் கலந்துரையாடினோம். நாடாளுமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்கும் வகையில் இணைந்து செயல்பட எம்மை அழைத்தார். நாட்டில் 220 லட்சம் மக்களுக்கு நன்மைகளை ஆற்ற நாம் ஒன்றிணைய வேண்டும் என்றார். கடந்த கால சம்பவங்களை புறந்தள்ளி அவருடன் இணைந்து செயல்பட நாம் தயாராக இருந்தோம். ஆனால் அன்றிரவு மோசமான தீர்மானம் எடுக்கப்பட்டது. வன்முறை தலை தூக்கியது. அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இதன் பின்னரும் ஆட்சி அமைக்க நாம் வருவோம் என்ற நம்பிக்கை வைப்பது முட்டாள்தனமானது. மக்கள் ஆணைக்கு எதிரான காட்டிக் கொடுக்கும் தீர்மானத்தை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தியோ கூட்டணியோ தயாரில்லை. நாம் எவருக்கும் முட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த அசிங்கமான அரசியல் கொள்கைக்கு கை தூக்க நாம் தயாரில்லை. காலி முகத்திடலில் அப்பாவி மக்களே இருந்தனர். மறுநாள் வெளியேறுவதாக அவர்கள் அறிவித்தனர். இத்தகைய சூழ்நிலையிலும் மிகவும் அனுபவமிக்க ரணில் விக்ரமசிங்கே மோசமான ஒரு ஆலோசனையை கேட்டு வன்முறைக்கு ஆணையிடுவார் என நான் நினைக்கவில்லை. இத்தகையவர்களுடன் ஒன்றாக அமர்வளவுக்கு நாம் தேச துரோகிகள் அல்ல. அவ்வாறு செய்யவும் தயாரில்லை. எனினும் நாட்டுக்காக எம்மால் முடிந்தவரை எல்லையற்ற உதவிகளை வழங்க தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 9ஆம் தேதி மாபெரும் போராட்டம் ஒன்று ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அவசர கால சட்டத்தை நீடிப்பு தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய போதே சரத் பொன்சேகா இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். හදිසි පණිය යුත්තේ හේතු අවශ්‍යතාවයේ දිගුවක් ලෙසයි. අද පනවන හදිසි නීතිය අරමුණු කරගෙන ඇත්තේ ඉහත අවශ්‍යතාවයට එරෙහිව ක්‍රියා කිරීමට බවයි මට පෙනෙන්නේ. போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல்களை நடாத்த வேண்டாம். போராட்டக்காரர்கள் நாட்டுக்காக போராடினார்கள். அவர்கள் எங்களின் உறவினர்கள். எனவே அவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம். அதே நேரம் ஊழல் அரசியல்வாதிகளை பாதுகாக்க வேண்டாம். இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் இலங்கை ராணுவத்திற்கு கிடைத்த பெருமையை பழுதாக்க வேண்டாம். போராட்டவாதிகள் மத்தியில் பல்வேறு கொள்கைகள் இருக்கின்ற போதும் ஒரே கொள்கைக்காக ஒன்றிணைய வேண்டும். இந்த நிலையில் ஒருவரை ஒருவர் அகற்றியதன் மூலம் தூய்மையான அரசியலை ஏற்படுத்த முடியாது. எனவே எதிர்வரும் 9ஆம் தேதியன்று கொழும்பில் ஒன்று கூடி ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராட்டம் நடாத்தப்படும். இந்நிலையில் போராட்டவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம். දියුණු ගෝලීය වශයෙන්ම මානුෂීය අයිතිවාසිකම් වලට ගරු කරන ලෝකයක අද අපි ජීවත් වෙනවා. இன்றைக்கு அவசரகால சட்டம் புதுப்பிக்கப்படுக போகிறது. சிங்கள மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை நான் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள மக்கள் தாக்கப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஜனநாயக ரீதியிலே போராடியவர்கள் தண்டிக்கப்பட்டது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இந்த ரீதியிலே யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கிலே மலையகத்திலே இதை அதாவது இந்த அரசாங்கம் செய்த அநியாயத்தை கண்டித்து தமிழர்கள் இன்றைக்கும் போராட்டத்திலே தங்களுடைய அந்த ஆதரவை அடித்தது தவறு என்று அந்த ஜனநாயக போராட்டத்திலே பங்கு கொண்ட அந்த சிங்கள சகோதரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடைபெறுகின்ற இந்த சூழலிலே அந்த எங்களுடைய தமிழ் மக்கள் தாக்கப்படுகின்ற போது எங்களுடைய இளைஞர்கள் சிறையிலே இந்த அவசரகால சட்டத்தை வைத்துக் கொண்டு சிறையை நிரப்புகின்ற போது யாருமே குரல் கொடுக்கவில்லை என்பதை மிக கவலையோடு நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு பயங்கரவாதமாக பார்க்கப்பட்டது. எனவே இந்த உயரியல் சபையிலே நான் கேட்கின்றேன், இன்றைய காலம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற காலமாக மாறி வருகிறது. இந்த போராட்ட இளைஞர்கள் யுவதிகள் எங்களுடைய தமிழ் தரப்பிலே நடந்த போராட்டம் அது உண்மையானது என்பதை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு பேசி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த போராட்டத்தின் ஜனநாயக ரீதியான போராட்டத்திலே போராடுகின்ற அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம். இந்த அவசர கால சட்டத்தை வைத்துக் கொண்டு அவர்களை அடக்க நினைத்தால் நிச்சயமாக ஜே.ஆர். ஜெயவர்தனா அன்று செய்த அந்த அநியாயத்தின் பின்புதான் ஆயுத போராட்டம் உழைத்தது என்பதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜே.ஆர். ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்த பொழுது சகல அதிகாரங்களையும் கையிலே வைத்துக் கொண்டு இலங்கை தீவு முழுவதும் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலே வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலே தமிழர்களுடைய வீடுகள் இனங்காணப்பட்டு தமிழர்களுடைய வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்யப்பட்டு
செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு எஞ்சிய உடைமைகள் அனைத்தும் எரித்தளிக்கப்பட்ட மிக கொடூரமான சம்பவம் நடைபெற்று 39வது ஆண்டிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்று உங்களால் இடப்பட்ட அந்த மூட்டிவிடப்பட்ட தீ இந்த நாட்டை இன்றைய இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான கொல்லிக்கட்டை செருகப்பட்ட நாள் 39 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மாதத்திலே தான் அது செய்யப்பட்டது. அன்று அந்த கொடூரங்களுக்கு எதிராக எங்களுடைய சகோதரிகளை நீங்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய பொழுது, உங்களுடைய காடையர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய பொழுது, அதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அதுக்கு எதிராக எதிர்வினையாற்ற முற்பட்ட பொழுது உங்களால் சூட்டப்பட்ட பெயர் பயங்கரவாதம். பயங்கரவாதிகளை ஒடுக்குகிறோம் என்ற பெயரிலே வந்து இந்த சபையிலிருந்து கிடைக்கக்கூடிய சகல விதமான சுகங்களையும் அனுபவிப்பதற்காக, உங்களுக்கு எதிராக வரக்கூடிய நியாயமான எதிர்ப்பு போராட்டங்களை ஒடுக்குவதற்காக பயங்கரவாதம் என்ற முத்திரையை குத்தி சட்டங்களை இயற்றி தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை நீங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் மேற்கொண்டு வந்தீர்கள். அதனுடைய விளைவு நாடு இன்று இந்த நிலைமையை வந்தடைந்திருக்கிறது. எங்களுடைய கட்சி தலைவரும் 1.5 வருடங்களுக்கு முன்னர் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கின்றார், எங்களுக்கு எதிராக நீட்டிய துப்பாக்கிகளும் உங்களுடைய கொடூர சட்டங்களும் உங்களுடைய மக்களுக்கு எதிராக திரும்பும் என்று. அதே செயல்பாடுகள் இன்று உங்களுடைய மக்களை நோக்கி தீவிரமடைய தொடங்கி இருக்கின்றது. உங்களுடைய கைகளால் உங்களுடைய மக்களின் கண்களை குத்துகின்ற நிலைமை இன்று உருவாகி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதை கைவிட்டு விட்டு, இந்த அவசரகால சட்டம் ஏன் நீடிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், பின்கதவால் மக்களால் ஏற்கனவே விரட்டி அடிக்கப்பட்டு முட்டாக நிராகரிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்ட பிற்பாடு இந்த போராட்டக்காரர்கள் தன்னுடைய நியமனத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே தன்னை விரட்டி அடிப்பார்கள் என்கின்ற அச்சம் காரணமாக ஏதோ ஒரு வகையிலே இந்த ஆர்ப்பாட்டங்களை ஒடுக்குவதற்காக இந்த அவசரகால சட்டத்தை நீங்கள் இப்பொழுது கையில் எடுக்கின்றீர்கள். இது உங்களுடைய தேசத்தில் உங்களுடைய மக்களுக்கு எதிராக மோசமான ஒரு இரத்த ஆற்றை எதிர்காலத்திலே உருவாக்குவதற்கு கால் கோல் இடும் என்பதை இந்த இடத்திலே நான் பொறுப்புணர்வோடு நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் எஸ்ஜேபி தலைவர் ஆனரபிள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்று இந்த நாடு பல விடயங்களில் எமர்ஜென்சியிலே இருக்கிறது என்று சொல்லி ஹெல்த்திலே இருந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்ட ஒரு விடயத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆகவே அவ்வளவு விடயங்களையும் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் இன்று அவசரகால சட்டம் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இங்கு சொல்லி இருந்த விடயத்தை நான் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொண்டவனாக உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்று இந்த அவசரகால சட்டம் மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இன்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவிட்ட போது பல முன்னாள் போராளிகளை கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்திருந்தார். அதன் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு கைதியை மாத்திரம் அவர் வழக்கு இருந்த போதும் அவர் விடுதலை செய்திருந்தார். அதன் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர் நீதிமன்றத்தால் தீர்ப்பளித்து ஒரு குறுகிய காலத்துக்குள் வீடு செல்வ இருக்கிறவர்களை மட்டும் அவர் விடுதலை செய்திருந்தார். நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியையும் நீதி அமைச்சரையும் கேட்க விரும்புவது, நீதிமன்றத்தால் தண்டனை அளிக்கப்பட்டு தற்பொழுது சிறையில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நீண்ட நாள் சிறையில் இருக்கின்றவர்களில் கிட்டத்தட்ட 23 பேர் நீண்ட காலமாக நீதிமன்றத்தால் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்களிடமும் உங்களிடமும் நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது, அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மற்ற நீதிமன்றத்தால் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு குறுகிய கால புனர்வாழ்வு அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இன்றைய இந்த அவசர சட்ட விவாதத்தின் மூலம் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கும் தங்களுக்கும் நான் மிக வினயமான தமிழ் மக்கள் சார்ந்த கோரிக்கையை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். இந்த விடயம் தொடர்பாக அவர்களுடைய பெயர் விவரங்களோடு எழுத்து மூலமாக நான் உங்களிடம் மிக விரைவில் சமர்ப்பிப்பதற்கு எண்ணியிருக்கின்றேன். எமது மக்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் பொருட்களை வழங்கியிருந்தால், வரிசைகளிலே நின்றும் பணம் அதிகமாக கொடுத்தும் ஒரு பொருளை பெற முடியாத ஒரு சூழ்நிலையை எமது மக்களுக்கு உருவாக்காமல் நாம் தடுத்திருந்தால் இந்த மக்கள் போராட்டம் அறகலை என்பது உருவாகி இருக்காது. எனவே இந்த மக்கள் போராட்டம் மக்களின் குரல்களை குறைத்து மதிப்பிடுவது என்பதும், அவர்களுக்கான உரிமையை மறுப்பதற்காக எவரேனும் குரல் கொடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது முற்றுமுழுதாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு குரல் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதனை நான் வன்மையாக கண்டிருக்கின்றேன். இவ்வாறான மக்கள் போராட்டத்தை யாராலும் கொச்சையாக பேச முடியுமாக இருந்தால் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். உதாரணத்துக்கு இந்த அறகலை எவ்வாறு மாற்றம் பெற்றதென்றால், முஸ்லிம்களினுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது இந்த ஜனாசாக்கள் எரிப்பதை நிறுத்திவிடுங்கள் என்பதாக இந்த அரசின் உயர் மட்டங்களோடு நின்று காலை பிடித்து கெஞ்சி பேசுகிற போதெல்லாம் அதற்கு தடையாக இருந்த சில அதிகாரிகள் அறகலையிலே கோ ஹோம் கோட்டா என்கிறார்கள். இந்த நாட்டிலே அரபு தேசத்திலிருந்து எண்ணெய் கொண்டு வரக்கூடாது,
இங்கிருக்கின்ற முஸ்லிம் அமைச்சர்கள் எல்லோரும் நீங்கள் பதவி விலகுங்கள் என்பதாக உண்ணாவிரதம் இருந்த எங்கள் சங்கைக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று வரவில்லை. இன்று அறகலையில் நானும் ஒரு அங்கத்தவன் என்பதாகவும் ஈரானிடம் நான் பேசியிருக்கின்றேன், நான் தெல் பெற்று தருவேன் என்று சொல்கிறார். எனவே அறகலை என்பதில் இந்த மக்கள் போராட்டம் என்பதில் யார் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்பது மிக பெரும் ஒரு கேள்வியாக மாறி இருக்கின்றது. கோவிட் அறிகுறிகளுடைய சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சிறுவன் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தேவால் பெரேரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட் தொற்று அறிகுறிகள் காணப்படும் சிறுவர்களில் எழுமாறாக மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளில் தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வீதம் அதிகமாகியுள்ளது. எனவே அறிகுறிகள் காணப்படும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். கோவிட் தொற்றுக்குள்ளாகிய சிறுவர்களுக்கு காய்ச்சலுடன் இருமல், தடிமல் மற்றும் தொண்டைக்குள் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும் வீதம் அதிகரித்துள்ளது. இவ்வாறு அறிகுறிகள் தென்படும் சிறுவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர்களில் கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வீதம் அதிகரித்துள்ளமையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதில் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் யாதெனில் எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கூட தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வீதம் அதிகமாக காணப்படுகின்றமையாகும். தற்போது பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை காணப்படுகிறது. எனவே தொற்று அறிகுறிகள் காணப்படும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பெற்றோரிடம் கேட்டுக் கொள்கின்றோம். காரணம், தற்போது கோவிட் தொற்று மிக வேகமாகவும் இலகுவாகவும் பரவக்கூடிய சூழலை காணப்படுகிறது. கோவிட் பரவல் மீண்டும் தீவிரமடைவதை தடுப்பதற்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது இன்றியமையாது. ஹம்பகா நீதிமன்றத்துக்கு முன் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹம்பகா பாதாள உலக குழுவினர் தலைவர்களில் ஒருவரான பஸ்போட்டா எனப்படும் சமன் ரோஹித என்பவர் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்துக்குள் காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ரோஹிதவை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் 4 நபர்கள் காயமடைந்து ஹம்பகா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் நிலை குறித்து உறுதியாக எதுவும் கூற முடியாது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச்சூட்டை நடத்திய சந்தேக நபர் தான் வந்த வாகனத்திலேயே தப்பி சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய செய்திகளுடன் சமூகத்தின் நேரலை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.